அப்போஸ்தலர் நடபடிகள் 1 11வது வசனம். அப்போஸ்தலர் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் இயேசு வருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் இந்த உலகத்தில் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தரிசனம் ஆனார். அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து தான் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியங்களை போதித்தார் என்று அப்போஸ்தலர் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் ஒலிவமலைக்கு தன் சீஷரை அழைத்து கொண்டு சென்று பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொள்ளுகிறாரு. சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மறுபடியும் வருவார், அவர் திரும்ப வருவார் என்ற செய்தியை சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் தைரியத்தையும் கொடுத்தது. இயேசு திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நேரம் நெருங்கி வந்தபோது தன்னுடைய சீஷரிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசின போது அவள் துக்கமடைந்திருந்தார்கள். யோவான் 14 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவளிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் பிதாவினிடத்தில் போகிறேன். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன். I will come again. நான் திரும்ப வருவேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கும், நீங்கள் என்னோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் என்பதாக பேசி ஆறுதல் படுத்தினார். ஆகவே தான் யோவான் 14 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டுவிட மாட்டேன், நான் திரும்ப வருவேன், உங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்பதாக சொல்லி போனார். சரி, இயேசு வரப்போகிறார், என்ன செய்வது? நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாசற்படியிலே வந்துவிட்டார். நாம் அவரை சந்திக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க வேண்டும். அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, ஆயத்தப்படு இந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி இன்னைக்கு உலகம் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த வருகையிலே நாம காணப்பட்டு விட வேண்டும். அந்த வருகையிலே இயேசுவை மகிழ்ச்சியோடு சந்தித்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உங்களோடு தெளிவாக இன்றைக்கு பேசுகிறார். சரி, அவரை யார் சந்திக்க முடியும்? அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க நாம் என்ன செய்வது? இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். எஜமான் போவதற்கு முன்பாக வேலைக்காரர்களை அழைத்து தாலந்துகளை கொடுக்கிறார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து என்று தாலந்துகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு இதை வைத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இப்போ எஜமானனாய் தன் ஊழியர்களிடத்திலே கணக்கை கேட்கிற எஜமானனாக இயேசு திரும்பி வந்தார். அவர் எஜமானனாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட ஒரு மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக ஒரு எஜமானனாய் வரப்போகிறார். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், எத்தனை பாடுகள் பிரதர்,
எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கிராமத்தில் இந்த பாஸ்டர்மார்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, அடிக்க வர்றாங்க, சர்ச்சுக்குள்ள நுழைந்து அடிக்கிறாங்க, ஊரை விட்டு விரட்டுவோன்னு சொல்றாங்க. பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடத்துவதற்குள்ளே மரண வேதனை என்பதாய் வேதனையோடு சொல்லுகிறவளை பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் கூடி ஒரு ஜபக்குள்ள நடத்தினா கூடி வந்து மிரட்டுகிறார்கள், ஊரை விட்டு வெளியாக்கவும் என்று சொல்கிறார்கள். காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறார்கள், வழக்கை பதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பாடுகள்! ஒரு கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் சொல்லுவதற்குள்ள மதத்தையே மாற்றி விட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை வைத்து எத்தனையோ கேவலமான காரியத்தை பேசுகிறார்கள். மனமுடைந்து போகிறது என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர்கள், சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒரு வேதனை நெருக்கத்துக்குள்ளே கடந்து போகிற காலம் இது. எனக்கு அன்பான உடன் ஊழியர்களே, உடன் ஊழியக்காரிகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் வருகிறார். நம்முடைய எஜமான் வருகிறார், எஜமான் வருகிறார். அல்லேலூயா! அவர் பலனோடு கூட வருகிறார். உங்கள் ஊழியத்திற்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பாடுகளுக்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில், பயமுறுத்தல்களுக்கு நடுவில், அடிப்பட்டு உதைப்பட்டு பொய்யான வழக்குகளுக்கு நடுவில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் உடன் ஊழியர்காரர்களை திடன் கொள்ளுங்கள். இதோ எஜமான் வருகிறார், உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறார், உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறார். பிரியமானவரே, இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர், அவருக்குள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம். அதனால சல்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை இந்த அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தார், பாடுபட்டார். பாடுகள் நிந்தைக்கு மத்தியிலும் கடினமாய் ஊழியம் செய்து பல தேசங்களுக்குள்ளே சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு சென்றார். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தாராம், இத்தனை பாடுபட்டு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்துக்கு நடுவில் தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, அவ்வளவு ஊழியம் செய்கிறேனே, என்ன பலன்? நிந்தையும் பரிகாசமும் பொய்யான குற்றச்சாட்டம் தானே, ஒரு பாராட்டுதலை கூட கேட்க முடியவில்லை. இதுதானே பலனாயிருக்கிறது, என்ன பலன் என்று சோர்ந்து போய் யோசித்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். வில்லியம் பூத் என்கிற தேவ மனிதர் பரலோகத்துக்குள்ளே நுழைவதை போல ஒரு தரிசனம். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட, அவர் மூலமாய் சுவிசேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட திரள் கொண்ட மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவர் பரலோகத்தின் வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது பெரும் கூட்டமாய் அவரோடு கூட பரலோகத்துக்கு வருகிறார்கள். கோடானு கோடி தூதர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த இடம், பிரகாசமான அந்த பரலோக பாக்கியம், சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். வில்லியம் பூத் உள்ளே நுழைந்த பொழுது இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை வரவேற்றாராம். அவர் உள்ளே நுழையும் போது தேவதூதர்கள் பரலோகத்தில் பாடல் பாடப்பட்டது. நல் மீட்பர் பக்கம் நில்லும் ரட்சணிய சேனையே, ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். அந்த பாடல் சத்தம் முழங்க உள்ளே கிம்பிரமாய் நுழைந்தார். பரலோகமே அவரை வரவேற்றது. அதை பார்த்து மகிழ்ச்சியோடு, நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது வானத்தை பூமி உண்டாக்கினை ஆண்டவர் எழுந்து நின்று என்னை வரவேற்க வேண்டுமா? அவ்வளவு என்னை கனப்படுத்துகிறாரே, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கனம். எனக்கு அன்பான ஊழியக்காரனே, எனக்கு அன்பான ஊழியக்காரியே, நிந்தைகளுக்கென்று சொந்த போகாதிருங்கள், பாடுகளுக்கென்று சொந்த போகாதிருங்கள், அடிப்போம், உதைப்போம், கொல்லுவோம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தளர்ந்து விடாதிருங்கள். தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள். எஜமான் வருகிறார், உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது சென்னை பட்டணத்துல தான் ஆண்டவர் நேரடியாய் முகமுகமாய் சந்தித்தார். நான் முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்பவில்லை. வேண்டாண்டவரே, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி பார்த்தேன். 6 மாத போராட்டம். ஆண்டவர் நேரடியா வந்து சொன்னார், இந்த தேசத்தை பார், இந்த மக்களை பார், இவங்களுக்காக நீ எனக்கு வேணும் என்று கேட்டபோது கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு வந்ததுனால ஒரு கனம் கிடைக்கும்,
மரியாதை கிடைக்கும். அப்படிதான் ஆரம்பத்துல நினைத்தேன். 74 வருஷத்துல அப்ப இவ்வளவு ஊழியங்கள் கிடையாது, இவ்வளவு ஊழியங்கள் அதிகமாய் தெரியாது. அந்த நாட்கள்ல என்ன கிடைச்சே தெரியுமா? சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, நிந்தைகளும் அவமானங்களும் பரியாசங்களும் கேவலமான வார்த்தைகளும். நான் ரொம்ப சோர்ந்து போனேன். அந்த நாட்கள்ல ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதா யார் பேசினாலும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் தான் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு நாள் நடுராத்திரியில என் அறைக்குள்ள அழுது கொண்டு இருந்தேன். ஆண்டவரே என்னை விட்டுருங்க, வேண்டாம் எனக்கு, நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்கிறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே என்னை அழுது கொண்டிருந்தேன். வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது இயேசு வந்து நின்றா. ஏன் அழுகிற? இப்படிலாம் சொல்றாங்களே, பேசுறாங்களே, நிந்திக்கிறாங்களே, பரிகாசம் பண்றாங்களே. இன்றைக்கு அல்ல, 74 இதை நான் சந்தித்த போது அப்ப ஆண்டவர் சொன்னா, நான் என்ன நினைத்தேன்? எதுக்கு பயப்படுற? உன் சத்துருக்களுடைய பல்ல உடைக்கிறேன், காலை முறிக்கிறேன், உன் பாதத்தில் வந்து விழுவாங்க, ஒன்னும் பயப்படாத அப்படி சொல்லுவான்னு பார்த்தேன். அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நிந்திப்பாங்க, அப்படிதான் பரிகசிப்பாங்க, அப்படிதான் இவங்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். நான் அப்படிதான் செய்தேன். என்னை வந்து அற்புதம் செய்தா குற்றம் சொன்னாங்க. ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செய்யறேன்னாங்க. பிசாசை துரத்தனா, பிசாசை வைத்து பிசாசை துரத்தனான்னாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாம மக்களுக்கு ஊழியம் செய்தா பைத்தியம் முடிச்சிருக்கு, மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொந்தக்காரங்களாம் என்னை பிடித்து கொள்ள வந்தாங்க. இதுக்கு மத்தியில தான் நான் ஊழியம் செய்றேன். எனக்கு ஊழியம் செய்யணும்னா சிலுவை சுமக்கணும் தம்பி, சிலுவை சுமக்கணும். சிலுவை எடுத்தாதான் நீ என்னை பின்பற்றி வர முடியும். ஊழியம் தான் நிந்தையும் பரிகாசமும் ஏளனமும் அது இருக்கும். சிலுவை சுமந்து கொண்டுதான் வரணும். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த ராத்திரில எனக்காக மரித்து இது நீர் கொடுத்த உயிர் ஆண்டவரே, என்றைக்கோ நான் செத்து கல்லறைக்குள்ள போயிருப்பேன். இது நீர் கொடுத்த உயிர், எனக்காக ரத்த சிந்தினீர், நான் சிலுவை எடுக்கிறேன். சிலுவை எடுக்க ஒப்பு கொடுத்த பிறகு எல்லாம் லகுவாக்கி விட்டாரு. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கிறவங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். என்ன தெரியுமா? அவர் கணக்கு கேட்பார். எஜமானன் வந்து நீ நல்ல ஊழியம் செஞ்சிருக்க, அதனால அவனை பாராட்டுற, நீ வெறுமனை பாராட்ட மாட்டார். நம்முடைய ஊழியத்தை அக்கினினால சோதிப்பாராம். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஊழியம் அக்கினியில போடப்படும், அதுல நிலை நிக்கணும். நம்ம இஷ்டப்படி செய்கிற ஊழியம் நிற்காது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஊழியம் மட்டும்தான் நிற்கும். அந்த ஊழியத்துக்கு தான் பலன் கிடைக்கும். அப்ப 2 விதமான ஊழியங்களை குறித்து மத்த 25 அதிகாரத்துல இயேசு சொல்லும் போது 2 விதமான ஊழியர்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று மத்த 25, 21, 23 2 வசனங்களிலே சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உனக்கு ஒரு பலன் வந்துவிட்டது என்று ஆண்டவர் உத்தமமும் உண்மையுமான ஊழியர்களை கனப்படுத்துகிறார். இன்னொரு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. மத்த 25, 26, 30 வசனங்களிலே பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன், 2வது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவனு ஊழியக்காரன் தான், எஜமானிடத்திலிருந்து கிருபை பெற்றவன் தான், எஜமான் கொடுத்ததை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். அது மாத்திரல்ல, பிரயோஜனமற்றவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவன். அவன் சுய லாபத்திற்காக ஊழியம் செய்கிறவன், சுய பெருமைக்காக ஊழியம் செய்கிறவன், பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன், கடமைக்காக ஒரு நாள் ஊழியம் செய்துவிட்டு மற்ற 6 நாட்களில் தூங்கி கொண்டிருக்கிறவன். இந்த சோம்பலான ஊழியக்காரனை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே அவனுக்கு பங்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியம் செய்வதனால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதிருங்கள். எனக்கு அன்பான ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோம்பல்காரராய், பொல்லாதவர்களாய், கள்ள உபதேசத்தை செய்கிறவர்களாய், மக்களை ஏமாற்றுகிறவர்களாய், மக்களை வஞ்சிக்கிறவர்களாய், காணிக்கைக்காக பணத்துக்காக மக்களை வசப்படுத்துகிறவர்களாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எஜமான் வருகிறார், கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். ஒரு ஊழியனை தப்பித்துக் கொள்ள முடியாது, மோகன்லாசஸ் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு தெரியும், என் எஜமான் வரும்போது மோகன்லாசஸ் கணக்கு கொண்டு வா,
ஜனங்க வந்து காணிக்க அனுப்புனாங்கல்ல, ஆமா ஆண்டவரே, எப்படி செலவு பண்ண, கொண்டு வா, அக்கௌண்ட் கொண்டு வா, கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிற இயேசு சொல்லுகிறார், எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பான். நீங்க பெற்றுக்கொண்டு காணிக்கைக்கு கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்த தாளந்து கிருபைகளுக்கு கணக்கு கேட்பார். கிருபை தந்தனே, சுகமளிக்கிற வரம் கொடுத்தேனே, தீர்க்க தரிசன வரம் கொடுத்தேனே, கிருபை தந்தனே, எப்படி பயன்படுத்தினாய்? சுய பெருமைக்காகவா? மக்களிடத்திலே காணிக்கை பிரிப்பதற்காகவா? நீ சம்பரமமாய் வாழுவதற்காகவா? நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா? என் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ கொடுக்கப்பட்ட காணிக்கையில் எவ்வளவு நீ சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுகிறாய்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன செய்கிறாய்? தேவன் கணக்கு கேட்பார். அறிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்த ஆசீர்வாதம் மட்டும் வராது, சாபமும் வரும். கேயாசி அடுத்த தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன், தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் ஊழியக்காரன் கற்றுக்கொண்டே வருகிறான். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி காணிக்கையை வாங்கினான். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை தேடி வைத்தான். அவனுடைய சந்ததி முழுவதும் குஷ்டரோக வியாதி. ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறார். ஏலி என்ற ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு பெரிய பணி கொடுத்தார். சாமுவேலின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஏலி தன் பிள்ளைகள் ஆலயத்தில் அட்டகாசம் பண்ணுகிறார்கள், காணிக்கையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள், மக்களை அபியூஸ் பண்ணுகிறார்கள். அவன் அமைதியாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியிலே எல்லாரும் வாலிப நாளிலே மரித்து போவார்கள். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, உண்மை உத்தமாய் ஊழிய செய்யுங்க, நடுக்கத்தோடு ஊழிய செய்யுங்க. உன் கையில ஒரு 10 ரூபா காணிக்க கொடுத்தா அது உங்களுக்கானது அல்ல, அவருக்கானது. ஜாக்கிரதையாய் கணக்கு ஒப்புவிக்கணும் அவருக்கு. எல்லாம் வர்ற காணிக்கெல்லாம் எனக்கு தான், தசமபாகெல்லாம் எனக்கு தான். தசமபாக நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்திருப்பதற்கு அல்ல, ஊழியத்திற்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட 145 கோடி மக்கள், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல் அழிகிறார்களே. அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல எனக்கு அன்பான ஊழியர்களே, எச்சரிக்கையாய் ஊழிய செய்யுங்கள். உத்தமமும் உண்மையாய் ஊழிய செய்கிறார்கள் பாக்கியவான்கள். சோம்பலாய் ஊழிய செய்கிறவர்கள். நீங்க எத்தனை நாள் ஊழிய செய்றீங்க? ஊழியத்துக்கு வரும்போது என்ன ஒப்பு கொடுத்தீங்க? ஆண்டவரே 24 மணி நேரம் ஊழியத்திற்கு எவ்வளவு நேரம் ஊழியம் செய்றீங்க? எவ்வளவு நேரம் நான் ஊழியம் செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியம் செய்து திங்கட்கிழமை என்ன செய்றேன் ஆண்டவர் என்கிட்ட கேட்பார்ல. திங்கட்கிழமை என்னடா பண்ற நீ என்கிட்ட கேட்பார்ல. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ற, புதன்கிழமை என்ன பண்ற, வியாழக்கிழமை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆத்மா செத்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போகுது. அதை தடுத்து நிறுத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சோம்பலான ஊழியக்காரன், ஊழியமே செய்யாதபடி ஊழியக்காரன் என்று சுத்தி கொண்டு அலைகிறவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே பங்கடைவான். ஆத்மாக்களை குறித்த பாரம் இல்லாதவர்களும், ஆத்மா ரட்சிப்பை குறித்த கர்சனை இல்லாதவர்களும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாதவர்களும், முழங்காலிலே நின்று ஜெபித்து ஆத்மாக்களுக்காய் பரிதவிக்காதவர்களும் ஆண்டவருடைய வருகையிலே கலங்கி போவீர்கள். ஒரு மனிதர் உங்களுக்காய் பரிந்து பேச முடியாது, சாக்க போக சொல்ல முடியாது. அவர் எஜமான் வேலைக்காரனை சந்திக்க வருகிறார். உத்தமமும் உண்மையாய் ஊழியம் செய்யுங்க, மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். நான் ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன். ஆண்டவரே, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் உண்டு. பரலோகத்துல வந்து உங்க பக்கத்துல உட்காரணும், உங்க சீட்டுக்கிட்ட உட்காரணும், கிரீடெல்லாம் தரிக்கணும். அந்த ஆசைலாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு வரும்போது என்னை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையாமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அல்லவா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் ஊழிய செய்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை எஜமானி வாயிலிருந்து கேட்பதற்காகத்தான் அத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்களை சந்தித்தும் சோர்ந்து போகாமல் ஊழிய செய்கிறேன். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும். என் எஜமான் என்னை அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது இந்த வார்த்தையை கேட்கணுமே, அது ஒரு வார்த்தைக்காக ஊழிய செய்கிறேன்.
எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடைசி கால ஊழியம், வல்லமை வரங்களோடு செய்கிற ஊழியம், அப்படி உங்களை பயன்படுத்த போகிறார். எனக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் ஒரு எவ்வன சனம் எழும்பும், ஒரு வாலிப சேனை எழும்பும், வாலிப பிள்ளைகள் எழும்புவாங்க. அவங்க முதல் நூற்றாண்டிலே ஊழியம் செய்த சேவானை போல, பிலிப்பை போல, பேதர்வை போல, பவுலை போல துடைத்து போடப்பட்ட கந்தையோ இருந்தாலும் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கும் ஆயத்தம் என்ற நிலைமையில ஊழியம் செய்கிற ஒரு சேனை இங்கதான் இருக்கிறீங்க. நீதான் வாலிபனே, நீதான் வாலிப மகளே, உன்னைத்தான் கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த விரும்புகிறார். நீ மற்றவளை பார்த்து 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 சொந்து போகாதே. நீ எழும்பு, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு எழும்பு. எஜமான் வரப்போகிறார். ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு பரலோகத்திலே நீ அவரை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் செய்கிற ஊழிய சாதாரணமானது அல்ல. ஊழியர்களை பயன்படுத்துகிற விதம் 1 கொரிந்தியர் 12:8-10 வசனங்கள். 9 ஆவிக்குரிய வரங்கள்: ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. இந்த வரங்கள் யாருக்காக? உங்களுக்காக. உங்களை அர்ப்பணித்தால் போதும். இன்றைக்கு அந்த வரங்கள் வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நான் சாட்சியா சொல்றேன், ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தில் அநேகர் ஜெபிக்க வந்து கொண்டு இருந்தாங்க. என் ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னார், அடுத்த தலைமுறை வாலிபர்களை எழுப்பி அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடு, வரங்களை பற்றி சொல், நான் எப்படி விரும்புகிறேன்னு கற்றுக்கொடுன்னு சொல்லி 3.5 வருஷம் எங்க கூட இருந்தாங்க ஒரு வாலிபர்கள். ஆண்டவர் சொன்னார், அவங்க பைபிளோட வரணும், செல்போன் பயன்படுத்தக்கூடாது, லேப்டாப் பயன்படுத்தக்கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, என்னை மட்டும் பார்க்கணும். நான் எப்படி 3.5 ஆண்டு காலம் சீஷரை வைத்திருந்தேனோ அதே மாதிரி உருவாக்கு. சரி ஆண்டவரே, செல்போன்ல வேண்டானே யார் வருவா? நான் வச்சிருக்கிறேன், அவங்கள வச்சுதான் நான் காரியம் செய்வேன், எழுப்பு. நான் சொன்னோன்னு வந்துட்டாங்க வாலிபர்கள். அவங்க அப்பா அம்மாவோட நான் சொன்னேன், அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்வோம். பேரண்ட்ஸ் வந்து ஒப்பு கொடுத்தேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு பயன்படுத்திட்டோம் என்று சொல்லி 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. செல்போன் கிடையாது, போன் கிடையாது, லேப்டாப் கிடையாது. வேதம், இயேசு, ஜெபம், அபிஷேகம், சுவிசேஷம், ஆத்ம பாரம், அவ்வளவுதான். 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. மஞ்சள் சட்டை போட்டிருப்பாங்க, இங்கே இருக்கிறாங்க. நான் அந்த மேடையில ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு அம்மா 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு 16 வயசு, ஒரு பிள்ளைக்கு 18 வயசு. 2 பிள்ளைகளையும் பிறவிலேயே காதும் கேட்காது, வாயும் பேசாது, ஊமை செவிடு. அந்த தாய் வந்து சொல்ல, 2 பிள்ளை இப்படி இருக்குங்க. அந்த பிள்ளைகளை பார்த்த 2 கையசைக்குது. ரொம்ப பார்க்க துக்கம். நான் பார்த்தேன், அங்க ஒரு மஞ்சள் சட்டை போட்ட தம்பி நின்றான். அவன் பேரும் தெரியாத, ஆளும் தெரியாது, கூட்டத்தில் நின்றான். இங்க வா தம்பி, நீ கூட வந்தான். இந்த 2 பிள்ளைகளுக்கும் காதும் கேட்காது, பேசவும் செய்யாது. உனக்கு 10 நிமிஷம் டைம், போய் சுகமாக்கி கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன், சுகமாக்கி கூட்டிட்டு வா. சரின்னு கூட்டிட்டு போயிட்டான். 5 நிமிஷத்துல திருப்பி கூட்டிட்டு வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்ட, காது கேக்குது. 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். 20 வயசு வாலிபன், பிறவிலே காது கேட்காது, பேசாது. அந்த பிள்ளைகள் காது கேக்குது, சந்தோஷமா பேச ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! யாரை கொண்டு? பைபிள் காலேஜுக்கு போகல, டாக்டர் பட்டம் வாங்கல, பிஷப் பட்டம், மாடரேட்டர் பட்டம் வாங்கல. முழங்கால் ஜெபம், தியாகத்தோடு இயேசுவுக்கு அர்ப்பணித்து நிற்கிற அர்ப்பணிப்பு. உலகம் வேண்டாம், இயேசு போதும் என்று நிற்கிற வாலிபன். ஜெபம் பண்ணினா பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கிறது, பிறவி செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஐயா, என் மனைவிக்கு கேன்சர், 2 மாசம் ஆஸ்பத்திரியில் வச்சு, நான் விவசாயிகள், எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்துட்டேன். கேன்சர் முழுசு பரவிட்டு உங்களுடைய மனைவி நீ பிழைக்க முடியாது, வேணா சாகு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்கலாம். இல்லையா, வீடு, நாங்கள் விவசாயிங்க, உழைக்காட்ட சாப்பிட முடியாது. நீ மனைவி பலன் இல்லை, சாப்பிட முடியாது, ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது, பல மாதமாய் நடக்க முடியாது, பேச முடியாம அழைத்து கொண்டு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில டீ குடிக்க நின்றேன்.
அவர் என் மனைவியை பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டா, கேன்சர் டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், 4 மாவடியில் ஜெபிக்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்யறான்னு சொல்றாங்க, நீங்க போங்க, உங்க மனைவி ஏசு குணமாக்கிடுவார். அவர் மோகலாசஸ்லாம் அவருக்கு தெரியல, அதெல்லாம் அவர் கேட்கல, ஏசு அற்புதம் செய்வார், அவ்வளவுதான். அப்போ சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, வியாழக்கிழமை தான் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும், அன்னைக்கு போங்க. ஏன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை? எல்லா நாளும் கடவுள் அற்புதம் செய்வார்ல, வல்லமை எல்லா நாளும் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கே போறேன்னு கூட்டிட்டு வந்துட்டார். அங்க பார்த்தா சின்ன கூட்டம், சுவிசேஷ சர்வீஸ் ஜெபம் நடக்குது. அவருக்கு மோகலாசஸ் தெரியாது, ஏசு பிடிக்கிறாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்குள்ள வந்திருக்காரு, இயேசுவை பத்தி சொல்ற இடம், அவ்வளவுதான் தெரியும். இயேசு இயேசு இயேசு, இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தெரியணும். ஊழியக்காரன் பெயர் அல்ல, இயேசு. அதை தெரியப்படுத்துகிற வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்பணும். அவர் சொன்னார், கூட்டத்தில் உட்கார வச்சுட்டேன் என் மனைவிய. ஒரு தம்பி, இந்த மஞ்சள் சட்டை போட்ட தம்பி, எல்லாருக்கும் அப்படியே என்ன போய் ஜெபிச்சுக்கிட்டே வந்தான். என் மனைவி மேல கை வச்சான், அவ்வளவுதான். அப்படியே ஒரு வல்லமை இறங்கிச்சு. என் மனைவிக்கு ஏதோ ஆச்சு, டக்குன்னு ஒரு விடுதலை. டக்குன்னு என் மனைவி எழும்பினா, எனக்கு பசிக்குதுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். நான் போய் ஒன்று வாங்கி கொடு, இல்லை போதில் 2 பிரியாணி ஒரே நேரத்தில் சாப்பிட்டாங்க. ஒரு இட்லி சாப்பிட முடியாது. என்னாச்சுன்னு கேட்ட, கேன்சர் இல்லை, போயிட்டு, கேன்சர் போயிட்டு. அவரும் சொல்றாரு, எனக்கு பெரிய, நான் நினைச்சேன் படிப்படியா சுகமாகும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி இந்த நேரத்துக்குள்ள முழுசுமா கேன்சர் போயிட்டு. அவர் தன் மனைவியோடு சொல்றாரு, இப்ப நாங்க இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். அவரு சொன்னார், என்ன அவர் பார்த்ததே கிடையாது, நான் அவருக்கு ஜெபித்ததே கிடையாது. எப்படி அற்புதம்! ஒரு வாலிபன், அவன் பேரே தெரியாது, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு பையன், அவ்வளவுதான், பேரே தேவை. யார் குணமாக்கிறது? இயேசு. இயேசு. இந்த சாட்சி தான் இனி எழும்ப போகிறாரு. உங்களுடைய சபையில் அற்புதம் நடக்க போகிறது. தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். வாலிபனே, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். செல்போன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா, உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வா. தன் வல்லமை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். 9 வரங்களை உனக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ படிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும், நீ வேலை செய்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும், நீ போகிற இடமெல்லாம் இயேசுவின் வல்லமை வெளிப்படும், இயேசுடைய மகிமை உன்மலமாய் வெளிப்படும். உன்னை ஒப்புக்கொடு, இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ ஒப்புக்கொடு. இந்த மாதிரி வாலிபர்கள் எழும்பணும். அவங்க கிராமம் சுவிசேஷ அறிவிக்க போவாங்க. ஒரு 3 பேர் சேர்த்து போனாங்க ஒரு கிராமத்துக்கு, ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போன ஒரு ஐயா வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். கைப்பறி, ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, இயேசுவை பத்தி சொல்ல வந்தோன்னார். அந்த வயசான ஐயா பார்த்தாங்க, இயேசுவா? யாருங்க அவருன்னா, நாங்க அவர் ஒரு கடவுள், வானத்தையும் உண்டாக்கினவர். அப்படியா? சரி, உள்ள போய் பாருங்கன்னு சோகமாய் சொன்னார். இந்த 3 பையங்க உள்ள போனாங்க. எல்லாம் 20 வயசு வாலிபர்கள் உள்ள போனா, அங்க பெண்கள் எல்லாம் சோகமா இருக்கிறாங்க. ஒரு அறைக்குள்ள அவங்க சொல்றாங்க, உள்ள போய் பாருங்க, ஒரு பெண் தலைவிரி கோலத்தோட படுத்த படுக்கையில் இருக்கிறாள். இது என்னதுமான்னு கேட்டா, இது என்னுடைய மருமகள், பிசாசு பிடித்து பல மாசமாகிவிட்டது. எல்லா இடத்துக்கு கூட்டு போனோம், கோயில், குளம், மந்திரவாதி, பில்லிசோனியா எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம். அவள் பைத்தியம் பிடித்த நிலைமையில் ஆகிவிட்டாள். என் குடும்பமே சோகத்தில் இருக்கிறது. இந்த பையங்க பார்த்தாங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டுமா இயேசுகிட்ட, இயேசு சுகமாக்குவார். சரி, உங்க கடவுள் சுகமாக்கனா சார். உள்ள போனாங்க. 5 நிமிஷம், இயேசுவின் நாமத்தினால பிசாசை விட்டு வெளியே போ. உடனே போய்விட்டு 5 நிமிஷத்துல எழும்பி சாரிய சரி பண்ணி கொண்டு வெளியே நார்மலே வந்தான். வந்து மாமியார்கிட்ட காஃபி போடட்டுமான்னு கேட்டான். ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன நடந்தது, என்ன காரியம்? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு வாலிபர்கள் வேண்டும், சேவான்கள் வேண்டும், பிலிப்புகள் வேண்டும், பேதர்கள் வேண்டும். எனக்கு அன்பான வாலிபனே, நீ வேண்டும் இயேசுவுக்கு. உன்னை ஒப்பு கொடுத்து பார், உன்னை கொண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியமாயிருக்கும். எனக்கு பிரியமான என் உடன் ஊழியக்காரர்களே, உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் ஊழிய செய்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. ஆனால் இயேசு சீக்கிரம் வரும்போது எஜமானனாய் வருவார். ஊழியர்களிடத்திலே கணக்கு கேட்கிற எஜமானனாய் வருவார் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம்ல.
அப்போ அவரை சந்திக்க, எஜமானை சந்திக்க வேலைக்காரராக இருக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும்ல. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனாக இருக்கணும். சோம்பலான ஊழியக்காரனாய் அல்ல பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இருந்து விடக்கூடாது. அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லை, உங்களை இன்னொரு முறை அர்ப்பணித்து கொள்றீங்களா? என்னை நான் அர்ப்பணித்து கொள்ளதான் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். அப்படி ஆண்டோடைய முகத்தை பாருங்க. தகப்பனே, எஜமானனாய் நீங்க வரப்போகிறீங்க. ஊழியக்காரிடத்துல கணக்கு கேட்கிற எஜமானனா வரப்போகிறீங்க. என்னை உடைய ஊழியத்துக்கு அழைத்தீங்களே, தெரிந்து கொண்டீங்களே, ஊழியத்தில் பயன்படுத்துறீங்களே, இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனாய், ஆண்டவரே, சோம்பல் இல்லாதபடி சுறுசுறுப்பாக எப்பொழுதும் ஊழியம் செய்கிறவனாய், உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஊழியக்காரனாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குறைகளை மன்னியும், பலவீனங்களை மன்னியும், தவறுகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி ஊழியத்தில் உம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்த அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என் மீது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரி ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தமாக்குகிற அபிஷேகம், ஆண்டவரே, உண்மையும் மொத்தமான பாதையிலே நடத்துகிற அபிஷேகம், தேவ சித்தத்தின்படி நடத்துகிற அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். வருகை குறித்த திட்டமான நிச்சயத்தை உண்டாக்கி அதற்கு ஆயத்தத்தோடு கூட பணி செய்ய, ஊழியம் செய்ய கிருபை தாரும். தீவிரமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். அதற்காக ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை இல்லாதபடி இதுவரைக்கும் ஊழியம் செய்திருந்தால் ஆண்டவரே, தயவாக மன்னியும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு மனம் இறங்கும். இந்த நாள் முதல் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும். தேவனுடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ஆளுகை வரட்டும். அதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். தகப்பனை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.